ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான மூவி கொண்டு வந்திருக்கேன். படத்தோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஓஜி. இந்த படத்தோட நேம் வந்து நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். இந்த படம் வந்து சொல்லப்போனால் ஒரு தெலுங்கு படம், தமிழ் டப்பிங்கில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். எப்பயும் பார்க்குற மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா இறந்துருப்பாங்க. நம்ம ஒரு ராஜஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்ம ஹீரோவை எடுத்து வளர்த்துருப்பாங்க. சின்ன பிரச்சனைனால வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்பார். அல்லாமல் வெளியே போனப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு கல்யாணம் முடிச்சு ஒய்ஃபெல்லாம் அவர்கிட்ட சாதா வாழ்க்கையே வாழ்ந்துருக்காரு. நம்ம அந்த ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்க வீட்ல வந்து ஒரு வில்ல கேங் வந்து உங்க வீட்ல வந்து அந்த பாதி சொத்த குடு அப்படி நெறைய பிசினஸ் எல்லாம் நடக்குது அந்த ராஜா குடும்பத்துல வந்து. அந்த பாதி பிசினஸ குடு சொல்லி கேட்டு ஒரு கேங் வந்து கும்பல் வந்து சண்டை போடுறாங்க. அல்லாம அந்த வீட்ல வந்து நெறைய பேத்த அடைச்சுறாங்க. அந்த கும்பல் வந்து வில்ல கேங்க வந்து அல்லாம நம்ம ஹீரோக்கு திரும்பி ஃபோன் பண்ணா நம்ம அந்த வீட்டுக்கு பிரச்சனைனா திரும்பி வந்துருவாரு. சொல்லப்போனா அவங்க அப்பா, அம்மா மாய்க்கு அவங்க சொல்லப்போனா அந்த குழந்தை மாய்க்கு. அவ்வளமா அவங்க வீட்டுக்காரங்க ஃபோன் போட்டுறாங்க. மறுபடியும் வா இப்படி வீட்ல பிரச்சனை இருக்கு. நம்ம ஹீரோ திரும்பி வராரு. இது இந்த படத்தோட இன்ட்ரோல கதை எல்லாம் மொத்த கதையுமே இருக்குது. லாஸ்ட் வந்து அவனோட அந்த வில்லனை வந்து அடிச்சு கொன்றுறாரு. நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் சும்மா கூட காரணத்தோட என் குடும்பத்தை விட குடும்பத்து மேல தொட்டேன்னு சொல்லிட்டு அந்த கேங் வந்து அவனை கொன்றுறாரு. அதை கொன்றதுனால அவங்க அப்பா வந்து ஒரு பார்த்தா ஒரு எம்எல்ஏ மைக்கு கைஸ். அது இல்லாம எம்எல்ஏ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைய கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரங்கலாம் உங்க சும்மா விட மாட்டேன்ட்டு அந்த உங்க ஃபுல்லா சொத்து வாங்கிட்டு உங்கள எல்லாத்தையும் கொன்றுவேன்னு மிரட்டிட்டு போயிட்டாங்க. அந்த ஃபேமிலிய வந்து நம்ம ஹீரோ வந்து அவன் இந்த வில்ல கேங்ல முதல்ல வந்து கொண்டு பாதி சொத்தையும் கேட்டான் பார்த்தியா, அவனுக்கு கொண்டுட்டு நம்ம ஹீரோ போயிடுவார் மறுபடியும். அந்த வில்ல கேங்கு வந்தான்ல, அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அங்கே ஹீரோட ஃபேமிலியை வந்து கொன்றுவாங்க கைஸ். அவங்க ஒய்ஃப் வந்து கொன்றுவாரு. கொண்ட முன்னாடி என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோ வந்து சும்மா இல்லாமல் அவங்களோட வில்லனோட அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, அப்பா வந்து ஒரு இன்னொரு மையறியா அவன் மூத்த மையன் வந்து அவன் வந்து நம்ம ஓஜி கேங்க நம்ம ஹீரோ கொல்றக்காண்டி வர்றாங்க. இல்லாமல் ஃபேமிலியும் கடத்தி வச்சுருவாங்க. அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் அவங்க குடும்பத்தையே நம்ம ஹீரோ வந்து எப்படி காப்பாற்ற போகிறாரு. நம்ம ஹீரோட பொண்ணையும் கடத்தி வச்சுருவாங்க. நம்ம அவங்க அண்ணன் வந்து ஒரு வில்லன் கேங் வந்து அவங்க எல்லாம் எப்படி காப்பாற்ற போகிறாங்க. இது வந்து படத்தோட காஸ்மெட்டிக்ஸ். படம் சொல்லப்போனால் வேலை வந்துச்சு. ஃபைட்ஸ்லாம் வேலை வந்துச்சு. ஹீரோட ப்ரொபேஸ்மெண்ட் வேலை வந்துச்சு கைஸ். படம் சொல்லப்போனால் வேலை வந்துச்சு. மறக்காம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட்டாக அந்த ஃபேமிலியை நம்ம ஹீரோட குழந்தை எப்படி காப்பாற்ற போகிறாரு. இந்த படத்தோட கதையை லாஸ்ட்டாக அந்த எம்எல்ஏ கேங்க எப்படி கொல்ல போகிறாரு. அவங்க மூத்த மகனையும் எப்படி கொல்ல போகிறாரு. சின்னவனை ஏற்கனவே கொண்டிருப்பார் முதலியே. அந்த ஃபேமிலி சொத்து கட்டதுனால இல்லாமல் அந்த கொண்டதுனால நம்ம ஹீரோட எம்எல்ஏ அப்பா வந்து மூத்த மகனை நம்ம ஹீரோட பொண்ணை கடத்தி வச்சுட்டு அவங்க அந்த வீட்டுக்காரங்களையும் கடத்தி வச்சுருவாங்க. ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் அவளை எப்படி நம்ம ஹீரோ காப்பாற்ற போகிறாரு. இந்த படத்தோட கதை கைஸ். படம் சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பை கைஸ்.